हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் ஸ்ரீ பில்வமங்கல்ஜியினுடைய இரண்டாவது பாகத்தில் நம்ம தொடர போகிறோம். பில்வமங்கல்ஜி சோமகிரி அப்படின்ற ஒரு மகாத்மா ஒரு மடத்தில் வசிச்சுன்னு இருந்தார். சோமகிரி பகவானுடைய அருளாசி பெற்ற ஒரு பெரிய மகா புருஷர். அவர் பகவான் முதல்லையே அவருக்கு சங்கேதம் பண்ணிட்டார். என் பக்தன் ஒருத்தன் உங்களை தேடி வருவான், அவன் பில்வமங்கல்னு அவனுடைய பேர். அந்த பிராமணன் உங்களை சந்தித்த உடனே அவனை பற்றி நீங்கள் எதுவும் அவன்கிட்ட விசாரிக்க வேண்டாம். அவனுக்கு கோபால மந்திரம், யுகல மந்திரம் இது எல்லாத்தையும் நீங்கள் உபதேசம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஏற்கனவே சங்கேதம் கொடுத்துட்டார் இந்த சோமகிரிக்கு. இப்போ பில்வமங்கல்ஜி அந்த மடத்துக்கு சேர்றார். சேர்ந்த உடனே இவர் பார்க்குறார். பார்த்துட்டு சோமகிரி, அப்பா நீ போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்றார். அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே அவருக்கு கோபால மந்திரம், யுகல மந்திரம் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். ஏன்னா பகவான் சொல்கிறார், குரு இல்லாமல் யாருமே என்னண்ட வர முடியாது நேராக. அதனால் அவனை நீங்கள் உத்தாரணம் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் நான் அந்த பக்தனை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த சோமகிரிக்கு சங்கேதம் பண்ணதுனால இப்போ சோமகிரி பில்வமங்கலை எதிர்பார்த்துட்டு இருக்கார். பில்வமங்கலம் வந்தார், நமஸ்காரம் பண்ணார், அப்புறம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர சொன்னார். அதுக்கப்புறம் நெத்தியில் கோபி சந்தனம், கழுத்தில் துளசி மணி மாலை எல்லாத்தையும் போட்டு காதில் கோபால மந்திரத்தை உபதேசம் பண்ணார். சோமகிரிண்டேந்து தீக்ஷா பிராப்தம் ஆனதும் சர்வத்திர எங்கு பார்த்தாலும் உடனே அவருக்கு ஷியாமாஷாம் தெரிகிறார். இந்த ஸ்திதி அவருக்கு உடனே ஏற்பட்டுடுத்து. உடனே இவர் பிருந்தாவனம் கிளம்புறார். இந்த இடத்துல மகாராஜ் இவர் இந்த பூர்வஜன்ம பிருத்தாந்தத்தை ஸ்மரிச்சுக்கிறார். பில்வமங்கல் பூர்வ ஜென்மத்தில் ஒரு சன்னியாசி, சிந்தாமணி ஒரு ராஜபுத்திரி. அவள் ரொம்ப பேரழகியாக இருக்கா. மேலும் அவள் ராஜாவினுடைய பிரிய புத்திரி கூட. சின்ன வயசு ஒரு 15-16 வயசுலேயே ராஜாவினுடைய புத்திரி இறந்து போயிட்டா. அக்னி சம்ஸ்காரம் பண்ணமாட்டா. அதனால் அந்த நதி அங்கே இருக்குது. அந்த நதியினுடைய ஓரத்தில் அவளை புதைச்சிட்டார். ராஜாவுக்கு அந்த பெண்ணண்ட ரொம்ப பிரியம் உண்டு. அடிக்கடி அவளுக்கு விவாகம் பண்ணணும், ரொம்ப விமர்சையாக நடத்தணும் அப்படின்னு மனசில் பல கற்பனைகள் வச்சுருந்தான் ராஜா. இப்போ ராஜா விவாகத்துக்காக எவ்வளவு நகைகள் ஆபூஷணங்கள்லாம் அணிவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானோ, இப்போ அதை எல்லாத்தையும் போட்டுட்டு தான் அவளை அடக்கம் பண்ணுறான். அங்கே ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருக்கார். அவருக்கு சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பண்டாரா பண்ணணும், ஒரு பண்டாரானா சமாராதனை மாதிரி அந்த விருந்து அது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனால் இந்த சன்னியாசி அண்டியோ பணங்காசு கிடையாது. என்ன செய்யறது? அப்போ கேள்விப்படுறார், ராஜாவனுடைய மகள் இறந்து போய் அவள் நிறைய ஆபூஷணங்களோட ராஜா புதைச்சி இருக்கார் இங்கே நதிக்கரையில் அப்படின்னு நான் உடனே, அது சரி இப்போ அந்த நகையினால அந்த ராஜகுமாரிக்கு இப்போ என்ன பயன்? ஒன்றும் இல்லை இல்லையா? இப்போ தீவிரமாக ஆலோசனை பண்ணார் சன்னியாசி. சரி, அன்னைக்கு ராத்திரியே அங்கே போனார். அந்த ராஜகுமாரியினுடைய சமாதியை தோண்டினார். தோண்டினவுடனே அந்த ராஜகுமாரி அங்கேருந்து குரல் கொடுத்தா, ரே சன்னியாசி, என் சமாதியை நீ இன்னும் கலைக்காத. இப்போது இன்னுமே என்னுடைய சரீரம் மக்னம் ஆலை. சரீர சம்ஸ்காரம் ஒழுங்காக ஆகணும். இல்லைன்னா ஆத்மா இந்த சரீரத்தை சுற்றிகிட்டே இருக்கும். இந்த சனாதன தர்மம், அதனுடைய கோட்பாடுகள், பூரா விஞ்ஞானம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆகவே தகன சம்ஸ்காரம் தொடர்ந்து 13 நாள் காரியம், தான தர்மாதிகள், யஜ்ஞங்கள், பிராமண போஜனங்கள் அதெல்லாம் நடந்து முடிஞ்சாதான் ஜீவனுடைய சம்பந்தம் அந்த சரீரத்திலேருந்து விடுபட்டு மேல்கதியை அடையும். அந்த சம்பந்தங்கள் அத்து போகிறதுக்கு அவளுடைய குல தர்ம வழக்கப்படி அதெல்லாத்தையும் செய்யணும். என்னுடைய சரீரமோ இன்னும் மக்கவே இல்லை, வஸ்திரம் மட்டும்தான் மக்கி இருக்குது. அதனால் நான் நிர்வஸ்திரமாக இருக்கேன்.
ஆகவே என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னார். உடனே சன்னியாசி சொன்னார், அம்மா நீ எனக்கு தேவையில்லைம்மா, உன்னுடைய ஆபூஷணங்கள் மட்டும்தான் இப்போ எனக்கு வேணும். அதுவும் ஒரு நல்ல காரியம், சன்னியாசிகளுக்கு பண்டாரா பண்ணணுன்றதுக்கு தான் எனக்கு வேணும். உடனே அந்த ராஜகுமாரி சொன்னால், அது சரி, நீங்கள் என்னுடைய தந்தைக்கிட்ட நீங்கள் முதல்ல போங்கோ, நான் எங்கே படுத்துருந்தேனோ அந்த கட்டிலுக்கு அடியில் தோண்டினா நிறைய தங்க கட்டிகள் இருக்குது, அதை உங்களுக்கு தர சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்னே கூட நீங்கள் போய் சொல்லுங்கோ, நாளைக்கே நீங்கள் போகலாம் அப்படின்னா ராஜகுமாரி. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே ராஜானுடைய அரண்மனைக்கு இந்த சன்னியாசி போனார். உங்கள் பெண்ணோடைய கட்டிலுக்கு அடியில் நிறைய தங்க கட்டிகள் இருக்கா, அதை நீங்கள் அதை எடுத்து நான் இப்போ செய்ய போகிற பண்டாரா விருந்துக்கு நீங்கள் கொடுத்தேன்னா அந்த அந்த தனம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு விண்ணப்பிச்சிட்டார். ராஜா இவர் சொன்னதை கேட்டு அந்த இடத்த தோண்டி பார்க்க சொன்னார். ஆட்களை வச்சு தங்க கட்டிகள் நிஜமாகவே அதுக்கு அடியில் இருந்தது, அதை கொடுத்து அனுப்பினார். இவரும் என்ன பண்ணார், அதை எல்லாத்தையும் விற்று சமாராதனை ஆரம்பித்தார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தனம் பூரா போஜனத்துக்கே செலவு பண்ணிடுற மாதிரி ஆயிடுத்து. மேற்கொண்டு அவளுக்கு ஆகாரம் கொடுத்தாவிட்டு தட்சணை கொடுக்கணும் இல்லையா, அந்த தட்சணைக்கு என்ன பண்ணுறது? சன்னியாசிக்கு இப்போ கவலை வந்துடுத்து. மறுபடியும் அவகிட்டையே போனார். போய் அந்த சமாதியை தோண்டினார். இப்போ ராஜகன்னிகை நான் இன்னும் உத்தாரம் ஆகலைப்பா, நீ இங்கே எதுவும் என்னை தொந்தரவு பண்ணாத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னா. ஆனால் இவரும் அவளுடைய பேச்சை கேட்காம அந்த சமாதியை தோண்ட, அந்த ஸ்திரீ சரீரம் இல்லையா, உடனே அந்த ராஜகன்னிகை அவள் மனசில் ரொம்ப வேதனைப்படுறா. இவரும் எதையும் பொருட்படுத்தலை. அவள் சரீரத்தை ஒன்றும் அவர் பார்க்கல. அவர் சரீரத்தில் இருந்த அந்த ஆபூஷணங்களை மட்டும் எடுத்துட்டார். சரீரத்தை அப்படியே விட்டுட்டு போகும்போது அந்த கன்னிகை என்ன பண்ணா, அவள் சாபம் கொடுத்தா. ஏ சன்னியாசி, என் தந்தைக்கிட்ட போய் நீ வாங்கிக்கோ அப்படின்னு நீயும் போய் வாங்கிட்டு வந்த, ஆனால் எல்லாத்தையும் பெத்துண்டும் உன்னுடைய லோபம் உன்னை விட்டு போச்சோ? இல்லை, நான் சமாராதனை செஞ்சேன், ஆனால் அதுக்கு மேல் தட்சணை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, அதனால தானே இப்போ இங்கே எடுத்துன்னு போக வேண்டியதாச்சு. சரி, அப்படியாவது அந்த சமாராதனை பண்ணி தான் ஆகணுமா? ஏன் பஜனையில் உன் மனம் போலையா? பாரு, பஜனை பண்ணாத எனக்கு ஏற்பட்ட துர்கதியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எத்திக்கு இவ சாபத்தை கொடுத்துட்டா. நீ பிரஷ்டனாயிடுவ அப்படின்னு சாபம் கொடுத்தா. அதற்கு அவர் என்ன பண்ணார், நானும் வயசானவன், அதுலேயும் சன்னியாசி, நான் எப்படி பிரஷ்டம் ஆக முடியும், அதெல்லாம் நடக்காது அப்படின்னார். உடனே ராஜபுத்திரி சொன்னா, இப்போ இல்லை, அடுத்த ஜென்மம் நீ பிராமண ஜென்மம் எடுக்க போகிற, நீ பிரஷ்டனாக விட போகிற, நீ பிரஷ்டனாகிறதுக்கு நானே ஒரு முக்கிய காரணமாகவும் இருப்பேன், நீ உன் கடமைகளிலிருந்தும் தவறுவ அப்படின்னு உடனே சன்னியாசி அப்படியே விக்கிச்சு போயிட்டார். அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் மேலே தொடர்ந்து பேசினா, ஆமாம், நான் வேஷியாக அடுத்த ஜென்மம் வரப்போகிறேன், உன் வாழ்க்கையில் நான் வேஷியாக குறுக்கிட்டு உன்னை நான் பிரஷ்டனாக ஆக்குவேன், நான் சமாதி நிலையில் இருக்கும்போது நீ என்னை சன்னியாசியாக இருந்தும் தொட்ட இல்லையா, அதனால் நான் இறந்தும் இந்த உலகம் என்னை விடமாட்டேன்றது, நீ என்னை தொட்டதுனால இந்த பாவம் உன்னை விடாது, நான் சிந்தாமணி அப்படின்ற வேசியாக வாழ்வேன், வாழ்ந்து உன்னை என் காலடியில் வீழ வைப்பேன், அதோடு இல்லாமல் நீ உன்னுடைய பெற்றோர், மனைவி, மக்கள் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை உதறிட்டு நீ என் காலடியிலேயே கிடப்ப, உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும், இது எல்லாம் நடந்தே தீரும், நீ எவ்வளவு பெரிய சன்னியாசியாகவும் இருந்து நீ இவ்வளவு பெரிய சன்னியாசிகளுக்கு விருந்து வச்சு பண்டாரா வச்சு நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாலும் இந்த பாவம் உன்னை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சிட்டா. சன்னியாசி இப்போ அழத் தொடங்கினார். தேவி, நான் உன்னுடைய தந்தைக்கிட்ட நீ சொன்ன மாதிரி நான் போய் தங்க கட்டிகளை வாங்கின்னு வந்தது என்னமோ உண்மைதான், அதுலேருந்து நான் ஒரு தம்படி கூட சாப்பிடலை, எல்லாமே சமாராதனை போஜனத்துக்கே அத்தனை பணத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன், சாது போஷணம் தான் அதை வச்சு நான் பண்ணேன்,
இப்போ நான் அந்த சாது போஷணம் பண்ண பிறகு அவளுக்கு அந்த சாது போஜனம் ஆனாவிட்டு அவளுக்கு தட்சணைக்கு பணம் பத்தலை அப்படின்றதுனால தான் நான் இப்போ உன்னை தொந்தரவு பண்ண வேண்டியதாக போச்சு, என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னார். அவள் என்ன சொன்னா, சாபம் இட்டது தான், அந்த சாபம் பற்றதான் செய்யும், ஆனால் உன்னுடைய உத்தாரணமும் என்னாலேயே நடக்கும், என்னாலேயே நீ அதில் பாதாளத்தில் விழுவ, ஆயினும் ஏதோ ஒரு காரணத்தினால என்னாலேயே நீ உத்தாரணமும் ஆகுவ. இந்த ஜென்மம் என்ன சுகர்மம் நீ பண்ணாலும் எல்லாமே வீண்தான். அடுத்த ஜென்மம் இந்த சாபத்தினுடைய பலனை நீ அனுபவிச்சாவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு பக்தி பிராப்தியாகி அதுக்கப்புறம் தான் நீ பகவானுடைய கிருப்பைக்கு ஆளாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜகன்யா அவள் தான் இந்த ஜென்மத்தில் சிந்தாமணியாக இருக்க. அந்த சன்னியாசி தான் இந்த ஜென்மத்தில் பில்வமங்கள்ஜியை வரார். இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. அவாவாளுடைய பக்தி வழியில் அவாவா கிளம்பிட்டா. மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில் இவ திரும்பி ஒரு தடவை சந்திப்பா. அதையும் நம்ம பின்னாடி சரித்திரத்தில் பார்க்க போகிறோம். இப்படி பில்வமங்கள்ஜிக்கு குரு சிக்ஷா, இதுதான் அவருடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தம். இந்த சாபத்தினுடைய காரணமாக தான் இந்த ஜென்மம் இப்படி அமைய பெற்றது இவருக்கு. இப்போ பில்வமங்கள்ஜி குரு சிக்ஷா ஆனாட்டு பிருந்தாவனத்தை பார்த்துட்டு பயணம் போகிறார். நடந்து 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 தட்சிண பாரதத்துலேருந்து பிருந்தாவன பயணம் ஆரம்பமாகுது. இன்றைக்கும் நம்ம கோபிநாத் பாஜாருக்கு போனோன்னா இவருடைய சமாதியை பிருந்தாவனத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி பாடிண்டு பஜனை பண்ணிண்டே போகிறார். மன் சலியே பிருந்தாவன் சலியே, मन चलिए वृंदावन चलिए, अब छोड़ जगत की रंग लली, मन चलिए பிருந்தாவன் சலியே அப்படின்னு சொல்லிட்டு பஜனை பண்ணிண்டே கிளம்பி போயிண்டே இருக்கார். இந்த பில்வமங்கள்ஜி சிந்தாமணியும் இப்போ பிருந்தாவனத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பிருந்தாவனம் போய் அங்கே பஜனை செய்துண்டு இருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு சிந்தாமணி என்ன பதில் சொன்னா தெரியுமா? என்னை போல பாபினிகளுக்கு கெட்ட நடத்த உள்ளவர்களுக்கு நாங்கள் பிருந்தாவனம் போகிறதுக்கு தகுதி இல்லாதவ. நான் முதல்ல பதித பாவனை கங்கையினுடைய சரணத்துக்கு தான் போகணும். அங்கே கங்கை நதிக்கரையில் வசிச்சுண்டு அந்த கங்காஜி என்னை பதித்த பாவனையாக ஆக்கினாவிட்டு அந்த பதித்த பாவனை என்னை இந்த பாவங்கள்லேருந்து அவள் கடத்தையத்தட்டும். நான் புனிதமானாவிட்டு யமுனாஜி பிரேமதாயினி. அதுக்கப்புறமா தான் நான் அந்த கிருஷ்ண பிரேமையை பருகிறதுக்காக நான் பிருந்தாவனம் போக தகுதி உள்ளவளாக ஆவேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்கிறான் இந்த இடத்துல இவ. ஆகவே இவ என்ன பண்ணுறான்னா, ஹரித்வாருக்கு வந்துட்டா. அங்கே நித்திய கங்கா ஸ்நானம் பண்ணிண்டு அந்த பூர்வ ஜென்ம பாபம் தீர்றதுக்காக வேண்டி நாம ஜபம் பண்ணிண்டு அந்தக்கரணம் சுத்தி பெற்ற பிறகுதானே நான் பிருந்தாவனம் செல்ல முடியும். பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு இருந்த இடத்துல இருந்தே பிருந்தாவனத்தை ஸ்மரிச்சுக்கிறான். பில்வமங்கள்ஜி இங்கே மடத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த சோமகிரியினுடைய ஸ்தானத்துக்கு போய் அவர்கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி மந்திரோபதேசம் பெற்றுண்டு அந்த கோபால மந்திர ராஜ ஜபம்லாம் வாங்கிண்டு ஒரு வருஷ காலம் குருவனுடைய பாதாஸ்ரயத்தில் தான் இருக்கார். ரொம்ப பிரசன்னமாக இருந்துட்டு குரு சேவா பண்ணிண்டு இப்போ இந்த மந்திரமே அவரை ரொம்ப சுத்தமாக்கிட்டு மகாபிரபுஜி இந்த சிக்ஷாஷ்டகம் பண்ணியிருக்காரு. சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரே. இந்த கிருஷ்ணராம சங்கீர்த்தனம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிருஷ்ண மந்திரம் இந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசை பெருக்கி சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற அந்த பொறாமை, கோபம், தாபம், துவேஷம், என்ன மதமாஸ்டர் என்னென்ன இருக்கோ அதை தனையும் அந்த மந்திரமானதே ஒரு ஔஷதி மாதிரி வேலை பண்ணி அந்த மனம் என்ற அந்த குப்பை மாதிரி இருக்கிற அதை பெருக்கி
அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற மனசை சுத்தம் பண்ணும், அப்போது அந்த அந்த கரணம் நிர்மலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவர் அந்த நாம ஜபம் பண்ணி தன் மனசை சுத்தப்படுத்திக்கிறார். மனக்கரம வச்சன சாடி சதுராகி பஜது கிருபா கரி அப்படின்ற மாதிரி பில்வமங்கல்ஜி சம்ஸ்கிருதம் ரொம்ப நல்லா பாண்டித்யம் பெற்றவர். அவருடைய வாயிலேருந்து அப்போதைக்கப்போது எப்போ பார்த்தாலும் ஸ்லோகங்கள் வெளியாண்டே இருக்கும். ஒரு வருஷம் குருவனுடைய சங்கத்தில் இருந்து அவருடைய பக்தியும் இப்போ ரொம்ப நல்லா புஷ்டி ஆயிடுத்து. அந்த பஜனையினுடைய பிரபாவம் அந்த ஒரு வருஷத்துலேயே அவர்கிட்ட ஜீவன்கிட்ட என்ன இருக்கும், அந்த சோகம் மோக்கம் பயம் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடுத்து. மந்திர ஜபம், நாம ஜபம், சத்சங்க பிரபாவம், அதன் பலனாக அவருக்கு பகவான் மேலே அனுராகம், ஹிருதயத்தில் வைராக்கியம் தோணித்து இந்த கோபால் மந்திரராஜ் அதனுடைய ஆசிரியம் இப்போ ஸ்ரீ பிரியா பிரீத்தம் சதா மனதில் வாசம் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ இவருடைய மனசில் பிரியா பிரீத்தம் இருக்கிற அந்த பிருந்தாவன பூமிக்கு நம்ம போயிடணும் அப்படின்றது அவருடைய மனசில் ஒரு பெரிய உத்வேகத்தை கிளப்பினது. சலோ பிருந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பிருந்தாவனத்துக்கு கிளம்பி வந்துட்டுருக்கார். பிருந்தாவனம் போனால் நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த ராதாகிருஷ்ண யுகலம். இப்போ பகவான் பிருந்தாவனத்தை விட்டு ஒரு ஷாம் கூட நான் அப்படியும் இப்படியும் போகமாட்டேன், பிருந்தாவனத்தில் சதா வாசம் பண்ணின்னு இருப்பேன். என்னுடைய பிராணப்பியாரி ஸ்ரீ ராதையினுடைய அஷ்ட சகிகளும் கூட அந்த பரிக்கர கணங்களோட நான் சதா பிருந்தாவன வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா. இப்போ பில்வமங்கல்ஜி பிருந்தாவன தியானமாகவே அப்படியே பாடிண்டே நடக்கிறார். அவருடைய மனசு பூரா பிருந்தாவனத்தில் போய் அப்படியே லயிக்கிறது. ஷாமா பியாரி குஞ்ச பிஹாரி, ஷாமா பியாரி कुंज बिहारी, श्यामा हृदय कमल सो प्रकट्यो, वृंदावन प्यारो वृंदावन, वृंदावन मेरो वृंदावन, सब सुख सागर रूप उजागर ब्रज वृंदावन धाम, रूपक स्वामी प्रकट कियो जहाँ, रूपक गोस्वामी प्रकट कियो जगह, राधा गोविंद रूप निधान, वृंदावन मेरो वृंदावन, वृंदावन प्यारो वृंदावन, ओ गोपी बाल सब यमुरदारे, प्यारो गोपी नाम, मधु पंडित जिन कंठ लगायो, मधु पंडित जिन कंठ लगायो, और हेरगी जय जय हार, वृंदावन मेरो वृंदावन, वृंदावन प्यारो वृंदावन, श्री गोपाल भट्ट जू की हृदय वेदना प्रकट्यो सालिग्राम, रूप सुधा को पान हमारो, रूप सुधा को पान हमारो, प्यारो राधा रमण लाल, वृंदावन प्यारो वृंदावन, वृंदावन मेरो वृंदावन, युगल किशोर को लाड लड़ायो, नवल कुंज बिहार, कुंजन कुंजन की रजदारे, कुंजन कुंजन की रजदारे, हरिव्यास युगल यशदाम, वृंदावन प्यारो वृंदावन, हे वृंदावन मेरो वृंदावन, वृंदावन प्यारो वृंदावन, वृंदावन
பனு மேரோ பிருந்தாவன் அப்படின்னு பாடிண்டே நடக்கிறார் 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 பில்வமங்கல்ஜி. அப்படி பிருந்தாவனத்தை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கார். மார்க்கத்தில் ஒரு சுந்தரமான தோட்டம் ஒன்று பார்க்குறார். அதுக்கு பின்னாடி அந்த தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு ரொம்ப அழகான ஒரு சரோவரம். அது மட்டுமா அங்கே இருக்கிற மரங்களில் ஒரே பூக்களும் பழங்களும் அப்படி பூத்து குலுங்குறது. சித்த புருஷன் மாதிரி இவர் எங்கேயுமே பார்க்காம கீழே பார்த்துட்டே நடக்கிறார். ஆமாம், ஒரு தடவை பார்த்தேன், சிந்தாமணியினுடைய அழகு என்னை எடுத்துட்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளிடுது. மறுபடியும் இந்த குரு கிருப்பை கோவிந்த கிருப்பை என்னை சரியான வழியில் அழிச்சுட்டு போகிறது. மறுபடியும் நான் வேறு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அப்புறம் வாழ்க்கையில் வழுக்கி விடக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டு கீழே பார்த்துட்டு போகிறார். வியாக்கியான கர்த்தா சொல்கிறார், இப்போ சரோவரத்துக்கு அருகில் உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரம் நடந்த களைப்பு தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீரை பருகி இப்படியே இழைப்பாடுறார். அதுக்குள்ளே அங்கே பார்த்தானா ஒரு ரொம்ப அழகுனா சௌந்தரியம் அப்படியே சொட்டுறது ஒரு அற்புதமான ஸ்திரீ அவள் குளிக்கிறதுக்கு வந்தா. இவர் நீரை பருகிட்டு இப்படி நிமிரும் போது அந்த அழகிய ஸ்திரீ மேலே இவருடைய பார்வை விழுந்தது. எது நடக்கிறதோ அது பகவானுடைய இச்சை. பிரபு இப்போ இவரை பரீட்சை பண்ணுறார். 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு சாமானிய கொஸ்டின் பேப்பர், பிஏ படிப்பு படிக்கிறவனுக்கு கடினமான கொஸ்டின் பேப்பர் தானே. தேக்கு ஆங்கு ரீஜியே அப்படின்றார் பிரியாதாஸ் ஜி மகாராஜ் இந்த இடத்துல. இப்போ அவர் பார்த்தாரோ என்னவோ, அதுக்கப்புறம் அவரால் அந்த கண்ணை அங்கேருந்து அவர் மேலேருந்து எடுக்கவே முடியல. பூர்வ சம்ஸ்காரம் தானே ஜாக்கிரதைப்படுத்திக்கிறார். அவளுக்கு தெரியாது யாரோ ஒரு அந்நிய புருஷன் அவளை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றது. ஆனால் இவரால் அந்த மனசை மட்டும் அடக்கவே முடியல. மறுபடி அவளை பார்த்துட்டே இருக்கார். அவள் குளிக்கிறது, அவள் ஆடை மாற்றிக்கிறது எல்லாத்தையும் கண்கோட்டாமல் பார்க்குறார். அவள் குளிச்சுட்டு கிளம்பிட்டா. இப்போ என்ன பண்ணார், இவரும் அவள் பின்னாடியே தொடர்றார். அவருக்கு ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் தோன்றது. ஆனாலுமே அவளை தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கார். அவளுடைய ரூப சௌந்தரியத்தில் சொக்கி போய் அந்த ரூபத்தினுடைய மோகம் இவரை விடலை. பரிதாபம். சிந்தாமணிகிட்ட போய் அகப்பட்டுட்டார். 1 வருஷ காலம் திண்டாடி எப்படியோ வெளியில் வந்தார். 1 வருஷம் குருண்ட போய் உட்காந்துட்டு மந்திர தீட்சை ஜபம் குரு சேவை அதெல்லாம் பண்ணார். அதனுடைய பலன்தான் இந்த பிருந்தாவன யாத்திரை இப்போ லபிச்சுது. அந்த ஊர் இப்போ என்ன சொல்லும், இவரை அவளுடைய வீட்டார் தான் இவர் இப்படி அந்த குளிச்சுட்டு அந்த ஆடையை ஓரளவு மாற்றின்னு இருக்கிற அந்த பொம்பளை பின்னாடி இவர் போகிறத பார்த்து அவள் ஆற்றுல இருக்கிறவா தான் என்ன சொல்லுவான், எல்லாத்தையும் மறந்தார். அவள் வீட்டுக்குள்ளே போய் கதவை தாளிட்டுட்டா. இவர் என்ன பண்ணார், அந்த வீட்டு வாசலில் ஒரு திண்ணை இருந்தது, அதில் போய் அப்படியே உட்காந்துட்டா. எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்திரீயினுடைய தரிசன ஆசை, திரும்பியும் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிருந்தாவன யாத்திரையை அப்படியே மறந்து போயிட்டார். ஆகாரத்தை விட்டார். ஒரு சாதகன் அவனுடைய முதல் சாதனை என்ன அப்படின்னா, அவன் 3 இந்திரியங்களை அவசியம் முதல்ல அடக்க பழகிக்கணும். 1 நாக்கு, அதுக்கப்புறமா 2 கண்ணு, அதுக்கப்புறமா 2 காது. இந்த 3 இந்திரியங்களை அவசியம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்க பழகணும் முதல்ல ஒரு சாதகன். அதை அடக்க எந்த இடத்துல அடக்கணுமோ அந்த இடத்துல அடக்க தெரிஞ்சுக்கணும். நாக்கு ஆகாரம் மட்டும் இல்லை, அந்நிய வார்த்தைகள் பிரயோஜனத்துலேயும் அந்நிய வார்த்தைகள் உபயோகிக்கிறதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நிந்தா இருக்கே, பரநிந்தா இருக்கே, அது பூண்டு வெங்காயத்தை விட 100 மடங்கு மோசமானது. இதனால் பரதோஷம்தான் சேரும். இவர் இந்த இடத்துல சொல்கிறார் பிரியாதாஸ் ஜி மகாராஜ், இந்த பிரபஞ்சம் எப்படி அப்படின்னா இது நாய்க்கு சமானம். நாயை கொஞ்சினா அது மேலே விழுந்து நக்கும், நாயை துரத்தினா அது காலை கடிக்கும். அப்படி தான் இந்த ஜெகத்தினுடைய விவகாரமே. குரு கிருப்பையாலும் குரு சேவையினாலும் தயாரான பாத்திரமாக இருந்தாலுமே, ஆனால் அது பச்சை மண் தான் அந்த குடம்.
இந்த குடம் வந்து குரு கிருப்பையினால் கிடச்சிடுது. ஆனால் அதில் சூளையில் இட்டு சுட்டு பிறகு அதை வந்து அந்த குயவனார் வந்து அதை பண்படுத்தி அதுக்கப்புறம் அதில் நீரை நிரப்பினாதான் அந்த மண் குடத்தில் அந்த நீர் நிற்கும். பச்சை மண் குடத்தில் நீர் நிற்காது. அது அப்படியே எல்லாம் அந்த நீர் நிரப்பினாலும் அது அந்த பச்சை மண் குடமே உடைஞ்சு தான் போகும். அதுபோல் இந்த ஆன்மீக யாத்திரைன்றது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நம்ம பண்ண வேண்டியது. இதில் வந்து இந்த யாத்திரையில் வந்து ஜபமும் சேவா அதெல்லாம் நம்ம பண்ணி பழக்கி வச்சுருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா அது பச்சை மண் குடத்துக்கு சமானம். அது கச்சா பாத்திரம்தான். அது திரும்பி எப்போ அது பண்படும் அப்படின்னா சாதகன் வந்து பகவத் விரகத்தீல வேகணும். சாதகனுடைய ஹிருதய ரூபியான அந்த மண் பாத்திரம் இந்த குருதேவனுடைய வச்சனத்தினாலையும் பிறகு அந்த ஷியாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த விரகத்தினாலையும் தான் அது வேகும். எப்படி பச்சை குடத்தில் வந்து நீர் நிற்காதோ அதே மாதிரி கச்சா ஹிருதயத்தில் அந்த கச்சா ஹிருதய பாத்திரத்தில் பகவானுடைய ரூபம் அது வந்து அதிக நேரம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இவர். என்ன அப்படின்னா பகவத் அனுபவம் ஏற்படணும். பகவத் அனுபவம் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு முதல் உபாசனா என்னன்னு மகாராஜ் சொல்கிறது வந்து நாம ஜபம் 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 ஜபம். அதுக்கப்புறமா குருநாதருடைய உபன்யாசங்கள் கேட்கறது, சத்சங்கத்துக்கு போகிறது, பக்த சரித்திரங்கள் கேட்கறது. அது மூலமாக பகவத் பிரேமைக்காக அழத்தெறியணும், பகவத் விரகத்தில் துடிக்கணும் அந்த ஜீவன். அப்போ தான் அந்த ஹிருதயம் பக்குவம் ஆகும் அப்படின்றார் மகாராஜ். ஸ்திரீனுடைய சௌந்தரியம் பார்த்து இப்போ பரீட்சா நடக்கிறது பில்வமங்கள்ஜியினுடைய வாழ்க்கையில். இந்த பரீட்சையில் அவர் ஃபெயில் ஆகிட்டார் ஏற்கனவே. பகவான் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் பரீட்சை பண்ணுறான். என்ன அப்படின்னா கடந்த ஜென்மங்களில் நம்ம செஞ்ச கர்ம பலன்கள் அது ஒரு புறம் இருக்கும். அந்த கர்மாக்கள் நம்மளை அண்டி வரும்போது அந்த பரமாத்மா வந்து நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை வந்து கடதேற்றி விடணும். அப்போ பகவான் பரீட்சை பண்ணுவான். என்ன அப்படின்னா மறுபடியும் இந்த వ్యక్తి தவறுதலாக கூட தவறை செய்யக்கூடாது. அதற்காக தான் இந்த பரீட்சையை அவர் பண்ணுறார். இப்போ அவருக்கு வந்து தான் வைஷ்ணவன் ஆகிட்டோம், அதுலேயும் நம்ம வந்து ஒரு சன்னியாசி பாபாஜியாக ஆகிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் மறந்தார். விரக்த வைஷ்ணவன் வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணால் உலகம் என்ன சொல்லும் அப்படின்றதையும் அவர் மறந்து போயிட்டார். இப்போ இந்த சௌந்தரிய ரத்தி மாதிரி இருக்காளே இவளுடைய கணவன் வந்து வெளியில் போயிருந்தான். பதி பத்னி இவா 2 பேருமே தன்ய வைஷ்ணவ ஸ்திரீ. அவன் என்ன பண்ணா நெத்தியில் கோபிச்சந்தனம், கழுத்தில் துளசி மாலை, பில்வமங்கள்ஜி வீட்டு வாசல்லையே வந்து உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் அவளுடைய கணவன் வந்து கதவை இடித்தார். உடனே அவர் சொன்னார் நம்ம வீட்டு வாசலில் ஒரு வைஷ்ணவ பாபாஜி வந்து உட்கார்ந்துட்டுருக்காரே பார்த்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அம்மா நான் பார்த்து வாசலில் ஒரு வைஷ்ணவ பாபாஜி உட்கார்ந்துட்டுருக்காரே அப்படின்னு சொல்கிறார். பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம், அபிச்சேத் துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபா சாதுரேவ மந்தவியாக சம்யக் விவசிதோஹி அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. துராச்சாரி व्यक्ति கூட என் பக்தனாக அனன்ய பாவத்தோடு என்னை பஜனை பண்ணா அப்படின்னா அவனை சாதுன்னு தான் ஏற்றுக்கணும். அவனை நிந்த மட்டும் பண்ணக்கூடாது. அவனுடைய ஹிருதயத்தில் நான் கிடைக்கணுன்ற ஆசை அவனுக்கு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பூர்வ ஜென்ம அபியாசம் ஏதோ தவறுதல் பண்ணிகிட்டே இருக்கான். பாவனையில் தவறுதல் இல்லையே, பாவனையில் எந்த தவறுதலும் இல்லையே. என்னை அடையத்தானே அவன் வந்து அனன்ய பாவத்தோட பஜனை பண்ணுறான். அவனுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கத்தான் போகிறேன். துராச்சாரியாக இருந்தாலும் அவனை நிந்த செய்யக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு நாள் என்னை வந்து அடைவான். என்னிடம் அவனுக்கு இருக்கிற அனன்ய பிரேம அவனுக்கும் நான் கிடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. பகவானே தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளி இருக்காரே பகவத்கீதையில். இப்போ கையை கூப்பின்ட்டு இவர் என்ன பண்ணார், வந்தவர் பில்வமங்கள்ஜியை பார்த்து கை கூப்பி, வீட்டு வாசலில் வந்து இப்படி உட்கார்ந்துட்டுருக்கேளே, உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டார். மனசில் கபடம் கிடையாது பில்வமங்கள்ஜிக்கு. பில்வமங்கள்ஜி சொன்னார்,
இப்போ உங்கள் ஆற்றுக்குள்ளே ஒரு ரொம்ப அழகான ஸ்திரீ குளிச்சுட்டு உள்ளே போயின்னு இருந்தா, இந்த வீட்டுக்குள்ளே தான் அவள் போயிருக்கா, நான் அவளுக்காக தான் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கேன், நான் அவளை பார்க்கணும்னு காத்துட்டுருக்கேன். எப்பேற்பட்ட வைஷ்ணவன்! பிரியாதாஸ்ஜி சொல்கிறார், இந்த வீட்டு வைஷ்ணவனை படே பாகவத் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போ அவருடைய இப்படி அவர் சொல்லியும், அந்த சன்னியாசி அந்த பில்வமங்கல்ஜி சொல்லியும், அந்த வைஷ்ணவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கோ, என் கிரகத்தை நீங்கள் பாவனம் பண்ணணும் அப்படின்னார். உள்ளே அழிச்சுட்டு போனார், ஆசனம் போட்டார், உட்கார சொன்னார், பத்னியை கூப்பிட்டார், அம்மா ஜலம் எடுத்துட்டு வாமா அப்படின்னார். உடனே அவள் 2 பேருமா சேர்ந்துட்டு அந்த பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை, அந்த பாதோதகத்தை வந்து தலையில் தெளிச்சுட்டார். பத்னி இப்போ என்ன பண்ணா, கணவனை தனியாக கூப்பிட்டா, என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்டார் கணவன். உடனே அவள் சொன்னா, இந்த மாதிரிலாம் நடந்தது, நான் வந்து இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு சரோவருக்கு போனேன், அவர் என்னை அங்கே பார்த்துட்டு என் பின்னாடியே என்னை தொடர்ந்து இப்போ நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டார். இப்போ நீங்கள் போராத குறைக்க அவரை இப்போ ஆற்றுக்குள்ளே வேற கூப்பிட்டுட்டு, இதெல்லாம் என்ன அப்படின்னு அவள் அங்கலாச்சா. அதுக்கு அவர் சொன்னார், வாயை முதல்ல மூடு, இப்படிலாம் வைஷ்ணவ நிந்தை பண்ணாதம்மா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்முடைய குருநாதருடைய உபதேசத்தை நீ மறந்து போயிட்டியா, வைஷ்ணவனை போய் இப்படி நீ நிந்தை பண்ணுறியே, சாதுக்கள் வந்து எப்போவுமே அவளுடைய கிருப்பையை நம்ம மேலே தான் பொழிவா, அவளுக்கு வந்து பட்சபாதம் கபட்டம் அதெல்லாம் கிடையாது, அவளுடைய ஹிருதயத்துலேயும் பகவான் சதா வாசம் பண்ணின்னு தான் இருக்கான். சாதுக்கள் வந்து சிக்ஷை கொடுக்கறதுக்காக அப்படிலாம் பண்ணுவா அப்படின்னு இவா 2 பேரும் சர்ச்சை பண்ணுறா. அவர் உட்கார்ந்துட்டுருக்கார். எப்பேற்பட்ட வைஷ்ணவ பாவரியவர். குரு வந்து குருவனுடைய ஆக்ஞை நம்ம 2 பேருக்கும் என்ன, சாது சேவை தானே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய ஒரு ரோமத்துலேயும் கிருஷ்ண பிரேம தான் இருக்குமா. நம்மளை பரீட்சை பண்ணணுன்றதுக்காக பகவான் அனுப்பிய சாது அப்படியே நீ எடுத்துக்கக்கூடாது. அதனால் அவருக்கு சேவை பண்ணி நம்ம தன்யம் ஆகணும். அதனால் நீ முதல்ல ஆகாரம் தயார் செஞ்சு முதல்ல அவருக்கு வந்து ஆகாரம் கொடுக்கறதுக்கு நீ ரெடி பண்ணு அப்படின்னார். அவருடைய வீட்டினுடைய உப்பரைகையில் ஒரு ரூம் ஒன்று இருந்தது. அந்த இடத்துலையே இவரை அங்கே போய் இருக்க சொன்னார். அவரும் அங்கே போய் உட்கார்ந்துட்டார். அவர் ஜபம் பண்ணுறார். என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா சாது சேவா தான். அந்த சாது சேவா பண்ணால் நம்ம தானாக தன்யம் ஆகிடுவோம். அதனால் நீ வந்து ஆகாரத்தை முதல்ல ரெடி பண்ணுமா அப்படின்னார். அதுக்கப்புறம் அவள் பத்தினிக்கிட்ட சாயங்காலம் சொன்னார், அம்மா நீ வரணுன்றது தான் அவருடைய குறிக்கோள், அதனால் நீ சிங்காரம் பண்ணிக்கோ, சிங்காரம் பண்ணிட்டு நீ அந்த சாதுகிட்ட போயிட்டு வா அப்படின்னார். அவரை நீ திருப்திப்படுத்திட்ட அப்படின்னா பகவான் நம்மண்ட ரொம்ப சந்தோஷப்படுவார்மா, நமக்கு பகவான் கிடைப்பார்மா, இந்த பரீட்சையிலையும் பகவான் தான் நமக்கு கதி அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த வைஷ்ணவர். பத்னி வந்து ரொம்ப கோபமாயிட்டா. அவள் சொன்னால், நீங்கள் என்ன இப்படி பேசுகிற, நீங்கள் என்னுடைய பத்தியா, நீங்களாம் என்னண்டை வந்து இப்படி பேசுறது, அப்படி நான் பண்ண முடியுமா அப்படின்னு கண்ணீர் வடித்தா. பத்னிக்கிட்ட அவர் சொன்னார், அது சரிம்மா, இந்த வீடு யாருடையது, ஹரி குரு வைஷ்ணவர்களுடையது தானே இந்த வீடு, இங்கே இருக்கிற சொத்து சுகம் யாருடையது, ஹரி குரு வைஷ்ணவருடையது, நீயும் நானும் யாருக்கு சொந்தம், குரு தானே நமக்கு இந்த துளசி மணியை கொடுத்தார் கட்டினார், அப்போ நம்மளுடைய தேகம் ஹரி குரு வைஷ்ணவருடையது தானே, அதனால் இதுக்கு மேற்கொண்டு இதில் எந்த விசாரமும் நீ பண்ணாத, எப்பேற்பட்ட பாவனா பாருங்கோ இந்த வைஷ்ணவருடையது. பிரியாதாஸ்ஜி சொல்கிறார், சலியே சிங்கார்கரி தாலுமே பிரசாத் லேக்கே ஊஞ்சி சித்திர சாரி ஜகா பைட்டே அனுராகி அப்படின்றார். அப்படின்னா அந்த தட்டில் வந்து நீ பிரசாதம் வீடா அப்புறம் தண்ணி மாலை ஷர்பத்து சென்ட்டு இத்தியாதிகள்லாம் எடுத்து வச்சுட்டு நீ முன்ன சிங்காரம் பண்ணிட்டு நீ கிளம்பி மேலே மாடிக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னார். அவளும் ரொம்ப சங்கோஜத்தோடு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு கணவன் சொன்னாரே அப்படின்னு மாடிக்கு போனாள். சம் 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 சம்னு அந்த சலங்க சத்தம் கேட்க அந்த படிக்கட்டில் ஏறி அவருடைய எதிரில் போய் நின்னா. இது புரியறது வந்து ரொம்ப கடினம் இந்த இடம். ஒரு தடவை வந்து இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார். ஒரு தடவை மீரா என்ன பண்ணால் வீணையை மீட்டின்ண்டே கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா. அப்போது வந்து நிறைய சாதுக்கள் வந்திருந்தா. அதில் ஒரு கபட்டி சாதுவும் வந்திருந்தான். அவன் மீராவை பார்த்த உடனே அந்த கபட்டி சாதுனுடைய இருதயத்தில் ஒரு விசாரம் வந்தது.
இவளுக்கோ பதியும் இல்லை. மீராபாயோ உருகி உருகி கிரிதர் பஜன் பண்ணுறா. அந்த சமயமாக பார்த்து இந்த சந்த் சேவி இவர் என்ன பண்ணார், சத்சங்கம் முடிஞ்சது. மீராபாயி இப்போ தனியாக ஏகாந்தத்தில் உட்காந்துட்டு பகவானை அப்படியே மனசில் அசை போட்டுன்னு இருக்கா. அந்த கபடி சாது வந்து என்ன பண்ணார், அந்த மீராவுக்கு பக்கத்தில் போய் நின்னார். என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு உங்களால் ஒன்று கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் இந்த சாது. ஆஹா, அதுக்கு என்ன கேளுங்களேன் அப்படின்னா மீரா. போஜனமா, வஸ்திரமா, தனமா, என்ன வேணும் கேளுங்க தரேன் அப்படின்னா. இல்லை, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சரி, அப்புறமா வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. உடனே நீ தரேன்னு முதல்ல எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொன்னார். எனக்கு எதிரில் இருக்கிறதே கிரிதர கோபால் தான். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை, வாக்கு கொடுக்கறதுக்கெல்லாம். பிராணன் வேணுமா, அதை கூட நான் சாதுக்களுக்காக தருவேன் அப்படின்ன உடனே அந்த சாது சொன்னார், இந்த பிராணன் தான் எனக்கு ஒன்றும் வேண்டாமா, எனக்கு வந்து உங்களோட சயனம் பண்ணணும், ஒரு ராத்திரி உங்களோட படுக்கையில் ஒரு நாளைக்கு நான் உங்களோட இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே சரி, அவசியம் உங்களோட இஷ்டத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. கிரிதர கோபாலனை பார்த்துட்டே மீரா இப்போ என்ன பண்ணா, தாசிகளை கூப்பிட்டா. இன்றைக்கி நான் இங்கேயே தான் கிரிதரனுடைய வாசலில் தான் படுக்க போகிறேன், அதனால் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணுங்கோ அப்படின்னா அந்த தாசிகள்கிட்ட. உடனே தாசிகள் உள்ளே போனால் கட்டில் மெத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்தால் அழகான பூக்களால் அலங்கரித்து தயார் பண்ணா. மீரா வந்து இப்போ கிரிதர்கிட்ட சொன்னால், ஹே கிரிதர், நான் என்னுடைய உடல், மனம், வாக்கு எல்லாத்தினாலையும் உன்னை தான் நான் என்னுடைய பதியாக வரிச்சிருக்கேன். நீ தான் என்னுடைய பதி அப்படின்றது உண்மையான ஆச்சுன்னா, சாதுக்கள் வந்து எதை கேட்டாலும் முடியாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால் நான் சரின்னு சொல்லிட்டேன் அவர் கேட்டதுக்கு. ஆனால் இப்போ உன்னுடைய பக்தையை நீதாம்மா காக்கணும், நீயே சாது ரூபத்தில் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாதுவனுடைய துஷ்ட சிந்தனையை மாற்றிட்டு அவருக்கு நீங்கள் தான் சத்புத்தி அளிக்கணும், இதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து இப்போ கிரிதர கோபால்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. படுத்துட்டா. அப்புறம் அந்த தாசிகளை நீங்கள் வெளியிலேயே உட்காந்துருங்கோ, அந்த சாதுவை உள்ளே அனுப்புங்கோ அப்படின்னா அவளும் அந்த சாதுவை வந்து உள்ளே அனுப்பி வச்ச. அந்த கபட சாது, ஆஹா, நம்ம நினச்ச மாதிரி இப்போ நடக்க போகிறதுன்னு ஒரே சந்தோஷமாக உள்ள நுழைஞ்ச. அங்கே சாதுவனுடைய ரூபத்தில் மீராவும் கிரிதர கோபாலும் அந்த கட்டிலில் படுத்துன்னு இருக்கா. உடனே பயந்து அரட்டின்னு அப்படியே மீரா 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 மேரி மா, ஹே மீரா தூ மேரி மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுண்டே அவளுடைய காலில் விழுந்தார் இந்த கபட சாது. இந்த பாவம்லாம் புரியறது ரொம்ப கடினம்ன்றார் மகராஜ். குருவால் மட்டும்தான் இந்த ரகசியத்தை புரிய வைக்க முடியும். உலகத்தில் உலக கூற்றுகள்லாம் வந்து இதோட ஒத்து வராது. இதில் என்ன கோவிந்தனுடைய கருணையே என்னன்னு நம்ம வர்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் மகராஜ். இப்போ வந்து இந்த வைஷ்ணவனுடைய மனைவி தட்டில் எல்லாத்தையும் வச்சுண்டு இப்போ இவருடைய எதிரில் வந்து நிற்கிறா. அவளை ஏறெடுத்து பார்த்தார் பில்வமங்கல்ஜி. அவருக்கு ஒன்றுமே புரியல. வேறு ஏதாவது கொண்டு வரணுமா அப்படின்னு கனிவாக கேட்டா. இப்போ என்ன அப்படின்னா, இவர் வந்து ஆமாம் எடுத்துன்னு வரணும் அப்படின்னார். அவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த நிலைமையில் இவளை பார்த்த உடனே அவருடைய மனசில் இருந்த கெட்ட எண்ணம்லாம், அவள் பதிவிரதா ஸ்திரீ இல்லையா, அவளுடைய அந்த ஒரே ஒரு பார்வை, அந்த பார்வையில் ஒரே நொடியில் பகவான் வந்து இவரை பக்குவம் ஆக்கிட்டான். அவளை பார்த்ததும் இவருடைய மனசில் இருந்த மாசு, அந்த கபட்டம் எல்லாம் ஒரே க்ஷணம் மனசில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வர சொல்கிறார், ஞானி, அப்புறம் கர்மகாண்டி, அதுக்கப்புறம் யோகிகள், அவளெல்லாம் பகவான் வந்து அவளுடைய சாமர்த்தியத்தில் கரை ஏறட்டும் அப்படின்னு விட்டுடுவானாம்.
ஆனால் பக்தனை மட்டும் தன்னுடைய கை குழந்த மாதிரி மடியில் வச்சுட்டு காப்பாற்றுவானான். இப்போ இவ தட்டை வச்சு நிற்கிறான் 1 மணி கூறு ஆயிடுத்து. ஆனால் அவர் ஒன்றுமே பேசலை. அப்புறம் அவள் தான் கேட்டா இல்லையா, வேறு ஏதாவது கொண்டு வரணுமான்னு. அதே மாதிரி திரும்பியும் கேட்குறா. அதுக்குள்ளே மனசில் பரிவர்த்தனை ஏற்பட்டுடுத்து பகவத் கிருப்பையினால் பில்வமங்கல்ஜிக்கு. அவர் என்ன சொன்னார், அவருடைய மனசில் துக்கம் அப்படியே அக்னி மாதிரி பொங்கி வருது. என்ன கொண்டு வரணும் சொல்லலையே நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே, ஊசி இருக்கா, ஊசி உங்கள் ஆற்றுல ஊசி இருக்கா அப்படின்னு கேட்குறார் பில்வமங்கல்ஜி. அவன் இருக்குது அப்படின்னா, ஒரு டம்ளர் ஜலத்தில் 2 பெரிய ஊசியை போட்டு கொண்டு வருவியா அப்படின்னு கேட்டார். உடனே அவள் கீழே இறங்கி ஓடி வரா. உடனே கணவன் பாவம் பகவான் எதிர்க்க உட்காந்துட்டு அவன் பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கான். ஏம்மா என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு பதறான். உடனே இல்லை, அந்த சாது 2 ஊசி கொண்டு வர சொன்னார், அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணால், ஒரு டம்ளர் ஜலம் எடுத்தான், அந்த 2 ஊசியை அதில் போட்டால் அதை எடுத்துன்னு போய் மாடியில் அவருடைய எதிரில் எடுத்துன்னு போய் வச்சா. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த 2 ஊசியும் 2 கையில் எடுத்துட்டார். ஓங்கி தன்னுடைய கண் 2த்துலேயும் அப்படியே குத்திண்டார். ஒரு தடவை இல்லை, பல தடவை அந்த 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 ஊசியினால் தன்னுடைய கண்ணை இடிச்சுண்டார்னு சொல்லணும். அந்த வேகம் அவர்கிட்ட இருந்தது. அப்படி அவர் கண்ணை குத்திண்டார். இப்போ கண்லேருந்து கண்ணீர் இல்லை, கண்லேருந்து ரத்தம் அப்படியே வழிஞ்சு கொட்டுறது. அப்படியே இந்த கண் தானே என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஒரு முறை என்னுடைய வாழ்க்கை பாதையில் வழுக்கி விழ செஞ்சு என்னை மகாபாவியாக இந்த உலகத்துக்கு எதிராக ஆக்கித்து, மறுபடியும் திருந்தி நல்ல குருண்ட போய் தீட்சையெல்லாம் வாங்கிட்டு சாதுவாக ஆகி இப்போ மறுபடியும் இந்த கண் தன்னுடைய வேலையை செய்யறது. என் கண்ணனை காண நான் பிருந்தாவனம் போகலாம் அப்படின்னா மறுபடியும் இந்த கண் தானே என்னை வழிக்கு விழ வச்சது. இப்போ இதை இப்படியே விட்டால் திரும்பியும் வழியில் வேற ஏதாவது ஒரு அழகிய பார்த்தேன்னா திரும்பியும் தப்பு செய்ய வைக்கும் இந்த கண். உடனே அவள் பார்த்துட்டே நிற்கிறான். அவளுக்கு ஒன்றுமே திக்கிட்டு போயிடுது. அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஓ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒரே கூச்சலிட்டா. அவரோட காலை போய் பிடிச்சிட்டு, ஏன் என்ன தவறு நடந்தது, ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அழுதா. அந்த ரத்தம் வடிகிறத பார்த்து பதறி போகிறா பேதை. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கீழே ஓடி வந்தா. இவ பத்னியை அழுதுன்னு ஓடி வரதை பார்த்த உடனே கணவன் என்னம்மா ஆச்சு அப்படின்னு அவளோட சேர்ந்து அவனும் மாடிக்கு ஓடி பார்க்குறான். மங்கல்ஜியினுடைய கண்லேருந்து ரத்தம் அப்படியே வழியறது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார் கணவன் மனைவியை பார்த்து. உடனே அவன் நடந்ததை அத்தனையும் சொல்லி அவருடைய காலில் விழுந்து, ஏன் என்ன நடந்ததுன்னு தெரியல எனக்கு, நீங்களே கேளுங்கோ அப்படின்னா. இவா 2 பேரும் கணவன் மனைவியா பில்வமங்கல்ஜியினுடைய காலில் விழுந்து என்ன அபச்சாரம் நடந்தது, என்ன மனசு கஷ்டம், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இவர் சொல்கிறார், சரணாகதியில் 6 வகை உண்டு. அதில் ஒன்று பிரதிகூலியா வர்ஜனம் அப்படின்ற, அதாவது பிரதிகூலத்தை தியாகம் பண்ணுறது. இன்றைக்கி பில்வமங்கல்ஜிக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, பகவத் பிராப்திக்கு தானே இந்த 2 கண், இந்த 2 கண் தானே அதிகமான பாதையை கொடுக்கறது. முதல்ல சிந்தாமணியை பார்த்தேன், மறுபடியும் இப்போ இவளை பார்த்து எந்த இந்திரியம் எனக்கு எப்போவுமே பிரதிகூலமாக இருக்கோ அதை வர்ஜித்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவர் பாடுறார். சாரோ தோஷ் இனி நயனனுக்கோ லஹே ரஹே ஜகத் தேகன் பாகன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக் க்ஷண் நகி தியான் மோகனுக்கோ சாரோ தோஷ் இனி நயனனுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். அரே, அவர் சொல்கிறார், நாய்க்கு போய் சிங்கம்னு பேர் வச்சா அந்த நாய் சிங்கம் ஆயிடுமா என்ன? நாய் தானே.
அதுபோல் நீங்கள் என்ன போய் சாது சாதுன்னு கொண்டாடிட, சாதுன்னு பேர் வச்சுருந்தா மட்டும் போகாது. ஆனால் அந்த சாது லட்சணம் ஒரு சாதுக்கிட்ட இருக்கணும். அது என்னண்ட இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் உத்தம வைஷ்ணவர்கள், நீங்கள் ஏன் என் காலில் விழுந்து அழறே? இதுவரைக்கும் அழாத பில்வமங்கள் இன்னைக்கு நான் அழறேன். அரற்றினார். தன்னை பார்த்து தனக்கே வெட்கமாயிடுத்து. கண்லேருந்து ரத்தம் வழிஞ்சுட்டே இருக்கு. அந்த வைஷ்ணவ தம்பதிகள் இவரை பார்த்து ரொம்ப சங்கடப்படுறா. மகாராஜ், நீங்கள் இனிமேல் காலம் பூரா இங்கேயே தங்கி இருங்கோ. வாழ்நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு 2 கண்ணும் இல்லை. நீங்கள் வருத்தப்படாதீங்கோ. இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. எங்களுடைய தீக்ஷா குரு அந்தர்தானமாக ஆயிட்டார். அந்த குரு சேவையை நாங்கள் இனிமேல் உங்களுக்கு பண்ணுறோம். எங்களுடைய மனசு ரொம்ப அதிகமான கவலையில் இருக்குது அப்படின்னு உடனே இந்த தம்பதிகள் அழ ஆரம்பிச்சிட்டா பெருசாக. உடனே பில்வமங்கல்ஜி சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் உண்மையான வைஷ்ணவர்கள். நீங்கள் செய்த சேவை இனிமேல் யாருமே இந்த உலகத்தில் பண்ண மாட்டார். என்னுள்ள என்ன நெருப்பு காமாக்னி தவிச்சுன்னு இருந்ததோ அந்த நெருப்பை அணைச்சவா நீங்கள். மூழ்கிற படகை கரையேற்றினவா நீங்கள். நீங்கள் ரொம்ப தன்யமானவர்கள். நீங்கள் உங்களுடைய பஜனை பிரபாவம் தான் என்னை இன்னைக்கு இந்த படுகுழியிலேருந்து விழறத என்னை காப்பாற்றினது. அதனால் நீங்கள் எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சேள் அப்படின்னா எனக்காக நீங்கள் ஒரு காரியம் மட்டும் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க, செய்கிறோம். உங்கள் 2 பேருடைய காலில் விழுந்து முதல்ல நான் நமஸ்காரம் பண்ணணும். எப்படி சீதாராமன் லக்ஷ்மி நாராயணன் காலில் விழுந்து நமஸ்கரிப்பேனோ அப்படி நான் உங்களுடைய சரணங்களில் விழுந்து நான் நமஸ்கரிக்கணும். உங்கள் சேவைன்றது என்னைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் போற்றுதலுக்கு உரியது. அப்படியா? அப்படி என்ன பெரிய சேவை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், மே துமரே சத்சங் சே ஜான்யோ சந்து ஸ்வரூப் ஏகி நைனா குலிகையே அபி திக்காயி ஹரி ரூப் நிஜ பல அப்னா ही रयो अब शाम सगारा बोल तुम कृपा करी मुझ पदित पर मैं कृतज्ञ अதி தோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொம்ப அழகான அற்புதமான கீர்த்தன் இதை பாடுறார். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ரொம்ப ருணப்பட்டிருக்கேன். என்னுடைய வைஷ்ணவ ஸ்வரூபம் என்னன்றதை இன்னைக்கு நீங்கள் தான் உணர்த்தினேள். கண்கள் ரூபத்தில் இருந்த என்னண்டை கண்கள் ரூபத்தில் ஒரு பூதம் வாசம் பண்ணிட்டு இருந்தது. அந்த பூதத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றினேள். அழகான பெண்ணை பார்த்துட்டா அவ்வளவுதான். என்னுடைய பூதத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அதை அப்படியே என்னை பிடிச்சு உலுக்கி ஆட்டி விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழறார். உங்கள் காலில் நாங்கள் விழணும். இது என்ன அப்படின்னா, என்னுடைய கண்ணை நீங்கள் திறந்து வச்சுட்டே. இது என்ன அப்படின்னா, உங்களுடைய பலம்தான். நீங்கள் எனக்கு உபகாரம் பண்ணே. நான் ஒரு பதிதன் ஆனேன். நான் ஒரு பதிதன் தான். ஆனால் உங்களுடைய கிருபையினால் இன்றைக்கி நான் கிருதஜ்ஞனாக ஆயிட்டேன். அதுக்கு உங்களுடைய தபஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப சிலாகிச்சுக்கிறார். அப்புறம் அங்கேருந்து எழுந்து தான் கிளம்பிட்டார். அங்கேருந்து பில்வமங்கல்ஜி கையில் ஊனிக்கிறதுக்கு தடி கூட இல்லை, 2 கண்ணும் தெரியாது. உடனே அவள் வைஷ்ணவா சொன்னா, அப்படியாவது நீங்கள் போய் தான் ஆகணுமா? இப்போ எங்கே போகணும் அப்படின்னு கேட்டா, பிருந்தாவனத்துக்கு அப்படின்னார். அது ரொம்ப பல மைல் தூரத்தில் இருக்கேன், எப்படி நீங்கள் போவேள்? சரி இந்தாங்க, இந்த தடியை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடியை கொடுத்தா அந்த தம்பதிகள். உடனே அவர், வேண்டாம், தடியெல்லாம் வேண்டாம், இனிமே எனக்கு குருவனுடைய நாமம்தான் என்னுடைய ஊன்றுகோல், அதுதான் என்னுடைய தடி. துக்க சமயத்தில் நான் ஒருவன் ரொம்ப துக்கமாக இருக்கான் அப்படின்னா, அந்த துக்க சமயத்தில் நாம் எவ்வளவு பஜனை செய்கிறோம், எவ்வளவு நிஷ்டாவான் அப்படின்றது
துக்க சமயத்தில் தான் ஒரு వ్యక్தியை பற்றி உண்மையாக புரியும். சாதனா செஞ்சு செஞ்சு அந்த ஜீவன் எந்த தூரத்தில் இருக்குது அப்படின்னா அது பிரதிகூல சமயத்தில் தான் அது வெளிப்படும். எப்படின்னா சுக சமயம், அனுகூலமான சமயம் இதெல்லாம் நல்லா போயின்னு இருக்கும். ஆனால் விபரீத சமயம், பிரதிகூல சமயம், அவமானம், திரஸ்காரம் அப்படிலாம் ஏற்படுற சமயம், அந்த சமயத்தில் அந்த பீடை நம்மளை பீடிச்சுருக்கிற அந்த சமயத்தில் நம்மளுடைய மனசுனுடைய உண்மையான ஸ்திதி என்ன, நம்ம பக்தியினுடைய எத்தனாவது படிக்கட்டில் நம்ம நிற்கிறோம் அப்படின்றது அந்த சமயம்தான் வெளிப்படும் அப்படின்ற. இப்போ என்னுடைய அகக்கண் திறந்துடுத்து, அதனால் நான் பிருந்தாவனத்தை நோக்கி நடக்கிறேன். எனக்கு முழு தைரியம், எனக்கு முழு துணைவன் என்னுடைய குருநாதரும் என்னுடைய ஜபமும் என்னுடைய கண்ணனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டார். பிருந்தாவன் மே ஹரி போனி கோ, பிருந்தாவன் மே ஹரி போனி கோ அப்படின்னு அது ஒரு பெரிய பாட்டு. அதை பாடிண்டே நடக்கிறார், நடந்துகிட்டே இருக்கார். மரம் கீழே விழ போகிறார். அப்போ போய் அப்படியே மரத்தை கட்டியே பிடிச்சுன்றார். சில சமயம் மேட்டில் ஏறணும், வழிக்கு விழறார். சில சமயம் பள்ளங்களில் அப்படியே தவறி குப்புற விழறார். போஜனம் இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, வழி தெரியல, தூக்கம் இல்லை, யாரும் எதிரில் தென்பட்டதாகவும் தெரியல. ஆனால் அவர் சொல்கிறார், இந்த கண் படுத்தின பாடுக்கு இந்த சரீரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, படட்டும், எவ்வளோ வேணால் படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தொடர்ந்து சரீரத்தை விட்டு விடுவேனா, பிருந்தாவனம் போய் தான் என் சரீரத்தை விடுவேன் அப்படின்னு அந்த திட வைராக்கியம் வச்சுக்கிறார் மனசில். எந்த கடினமான சமயத்துலேயும் பிரியாதாஸ்ஜி மகாராஜ் சொல்கிறார், வைராக்கியத்தையும் மன திடத்தையும் விடவே கூடாது அப்படின்றார். இப்போது இந்த பாவத்திலேயே அவர் பிருந்தாவனம் போயின்னு இருக்கார். நானும் அந்த பாவத்திலேயே அவருக்கு பின்னாடி நம்மளும் பிருந்தாவனம் அவர் பின்னாடியே போகிறோம். இனி இந்த சம்சாரத்தில் அவர் ஜென்மா எடுத்ததுக்கு அவருடைய வாழ்க்கையில் பகவான் பரீட்சையெல்லாம் முடிச்சாச்சு. இனிமே பிரேம பரீட்சை தான். இப்படி போயிட்டே இருக்கார், மேலே 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 நடந்து போயிட்டே இருக்கார். வழியில் அவருக்கு எந்த விவஸ்தையும் கிடைக்கல. பிரியாதாஸ்ஜி சொல்கிறார், இப்படியே நடந்து 3 நாளுக்கு மேலே ஆயிடுத்து. மனசில் பெரிய சுமை, இப்படி ஒரு சம்பவம் நடந்து இவ்வளவு கீழ்த்தரமாக போனேனே அப்படின்ற துக்கம். சாப்பிடலை, தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு கூட தேடி போகல. பிருந்தாவனம் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குன்றதும் தெரியும். காட்டு வழியில் போயின்னு இருக்கார். ஆள் அரவமே இல்லை, எந்த திசையில் போகிறோம்னு தெரியாது, எப்படி போனால் பிருந்தாவனம் வரும்னு தெரியாது. இப்போ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துன்றார். எது வேணாலும் நடக்கட்டும். ராதா ராணி, ஷியாம் சுந்தர் அவளுடைய இஷ்டம் என்னவோ, அவளுக்கு இஷ்டம் இருந்தால் நான் பிருந்தாவனம் போய் சேருவேன். மேலும் யோசித்து சொல்கிறார், நான் பிருந்தாவனம் போகிறதுக்கு கூட லாய்க்கு கிடையாது, அப்பேற்பட்ட மகாபாபின்னா நான். சிந்தாமணி சொன்னாலே அவள் ஒரு குரு மாதிரி எனக்கு. அவள் என்ன சொன்னா, பதித பாவனி கங்கை தான் எனக்கு போகிறதுக்கு லாய்க்கு, நான் பிருந்தாவனம் போகிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னாலே, வாஸ்தவத்தில் எனக்குமே பிருந்தாவனம் போகிறதுக்கு நான் லாய்க்கு கிடையாது, எனக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. எது நடக்கிறதோ அது நடக்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிறார். கண்ணால் ஜலம் வெடிக்கிறார். ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிடுறார். ஆனால் ராதா ராணி எப்பேற்பட்ட மகாராணி அவளுடைய ராஜ்யம் தானே அந்த பிருந்தாவனம். அவள் பர்சானா அப்படின்ற பேரை எதுக்கு இருக்குது? மழை போல, பர்சானானா மழை போல அவளுடைய கிருப்பையை கொட்டுறவ தானே அந்த ராதா ராணி. அப்போது ராதாராணி சொல்கிறா ஷியாம் கிட்ட, இதை பாருங்கோ, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, அவர் பட கஷ்டத்தை பார்த்து என் மனம் ரொம்ப வேதனைப்படுறது,
நீங்கள் உடனே போய் தான் ஆகணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு பகவான்கிட்ட சொல்கிறார். கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப வியாக்குலமாக இருக்கார். இப்போ பகவான் கிளம்பி ராதாராணியினுடைய சிபார்சு பேரில் பகவான் கிளம்பி வரான். பகவான் இப்போ இடையனுடைய வேஷத்தில் வந்தார். ஹரே பாபா, என்ன உட்காந்துன்னு என்ன பண்ணின்னு இருக்கேள் இந்த காட்டில் தனியாக? அழுறியலா? உங்கள் கண்ணில் என்ன? ஒன்றும் இல்லைப்பா பாபா, பசியோடு இருக்கேளா? ஏன் இப்படி இங்கே நடு காட்டில் உட்காந்துன்னு இருக்கேள்? இங்கெல்லாம் நிறைய புலி சிங்கங்கள்லாம் நடமாடுற இடம், உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? நான் என்னுடைய சாக்கு கொண்டு வந்திருக்கேன். சாக்குனா அந்த மதிய போஜனம், அது எடுத்துன்னு வந்திருக்கேன். டாக்கூர்ஜி இன்றைக்கும் மாடு மேய்க்கிற பிருந்தாவன லீலை மதியத்தில் பண்ணின்னு தானே இருக்கார். அதனால் நான் இப்போ என்னுடைய போஜனத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார். உடனே இவர் இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் எடுத்து சாப்பிடவும் முடியாது அப்படின்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது பாபா, இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூரி அப்புறம் அந்த வெஞ்சனம் அதெல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இலையை போடுறான் இந்த இடையன். போஜனுக்கராயோ அப்படின்னு இந்த இடத்துல பிரியாதாஸ் ரொம்ப அழகாக பாடுறார். ஒன்று என்ன அப்படின்னா, இவருக்கு 2 கண்ணும் தெரியாதே, அதனால் இலையில் வச்ச அந்த போஜனத்தை இப்போ பகவான் தன்னுடைய திவ்ய கரங்கள்னால பில்வமங்கல்ஜிக்கு ஊட்டி விடுறார். ரொம்ப திவ்யமான ருச்சி. இப்போ என்ன அப்படின்னா, அதை ஒரு வாய் சாப்பிட்ட உடனே இவருடைய பசி, தாகம், களைப்பு எல்லாம் பறந்து ஓடிட்டு கண்லேருந்து அப்படியே தார தாரையாக கண்ணீர் கொட்டுறது. அழறார். பாபா, அப்புறம் அழலாம், முதல்ல ஒழுங்காக சாப்பிடுங்கோ. பில்வமங்கல்ஜி நினைக்கிறார், ஒருவேளை பேசுறதெல்லாம் பார்த்தா சாக்ஷாத் பகவான் தான் வந்திருக்கானோ என்னவோ தெரியலையே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு திவ்யமான ருச்சி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு திரும்பியும் அவரே சொல்லிக்கிறார். இல்லை, என்னை விட மகா பாபி இந்த லோகத்தில் உண்டா என்ன? எனக்கு போய் பகவான் கிடைப்பானா அப்படின்னு திரும்பி யோசிக்கிறார். பாபா, முதல்ல சாப்பிடுங்கோ பாபா. ஏன் இப்படி ஏதோ யோசனை பண்ணுறேள், அழறேள், ஏன், என்ன ஆச்சு உங்களுக்கு? உடனே இப்போ பில்வமங்கல்ஜி கேட்டார், குவாரியானா அந்த இடைய பையன், குவாரியா, நான் உன்னை கேட்கட்டுமா? என்ன? இது பாருங்களேன், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட பேசலாம். இல்லை, நான் சாப்பிட்றேன், நீ கண்ணையா தானே அப்படின்னு கேட்குறார். அடே, உன்னண்ட நான் எவ்வளவு தடவை சொல்கிறது, என் பேர் கண்ணையா இல்லை அப்படின்னா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார். என் பேரா? நான் தான் சொன்னேனே, என் பேர் குவாரியா அப்படின்னு சொன்னேன்ல. சரி சரி சரி, நீ ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்ல, நீ பகவான் தானே அப்படின்னு கேட்குறார். ஹே பகவான், எவ்வளவு தடவை நீங்கள் கேட்பேன், நான் எவ்வளவு தடவை பதில் சொல்லுவேன், எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்கிறது. நான் ஆடு மாடு மேய்க்கிறவன், எவ்வளவு தடவை திரும்பி திரும்பி சொல்லணும், எங்கள் அம்மா எனக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக கட்டி கொடுத்த போஜனம் இதை நான் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கேளேன்னு நான் உங்களோட இப்போ பகிர்ந்துட்டேன், போதுமா? இன்னும் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு. நான் பகவானும் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை, நீ ஒரு வாய் எனக்கு ஊட்டின இல்லை, இதுலேயே எனக்கு இவ்வளவு திவ்யமான ஆனந்தம் வந்ததே. நீ பொய் சொல்கிற, எனக்கு நீ பகவான் தான்னு தெரியறது. நான் ஜென்ம ஜென்மமாக உன்னை தானே தேடின்னு இருக்கேன். ஹரே, என்னடா பைத்தியக்காரன் மாதிரி இப்படி சொன்னதையே திரும்பி திரும்பி நீ சொல்லின்னு இருக்க? எங்கேயாவது பகவான் இந்த மாதிரி காட்டில் திரிஞ்சுன்னு இருப்பானா? இது தெரிய வேணாமா? நீ இவ்வளவு வயசாச்சு, உனக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு கையை கொட்டி சிரிக்கிறான். சரி,
இப்போ முதல்ல பிரசாதத்தை நீ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே வா, இப்போ இந்த மரத்தடியில் நீ வந்து உட்காரு. எந்த மரம், எங்கே இருக்கு மரம் அப்படின்னு கேட்குறார் பில்வமங்கல்ஜி. இது வரைக்கும் பகவான் வந்து பில்வமங்களை வந்து ஸ்பர்ஷமே பண்ணல, வாயில் ஊட்டி தான் விட்டுன்னு இருக்கார். அவனுக்கோ கண்ணு தெரியல, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சின்னு இருக்கான். ஏன் நீ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சின்னு இருக்க? என் கையை பிடிச்சிக்கோ, இந்த மரத்தடியில் இப்போ வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க சொல்லி அந்த மரத்தடியில் உட்கார வச்சுட்டார். என் ஆடு மாடுலாம் இப்போ ஓடின்னு இருக்கு, அதனால் நான் அதை போய் பிடிக்கணும், இல்லை எங்கள் அம்மா ஆற்றுக்கு போனால் வெய்வா, அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். முதல்ல பிரசாதம் சாப்பிடும்போதே தோணித்து நீ பகவான் அப்படின்னு தான். இப்போ நீ பேசுகிற பேச்சிலேருந்தும் எனக்கு சந்தேகம் வருது. இப்போ நீ என்னை தொட்டு இங்கே உட்கார வச்ச இல்லையா, இப்போ எனக்கு முழு நம்பிக்கை வந்துட்டு நீ பகவான் தான். இப்படி ஒரு அலௌகிக் ஸ்பர்ஷம் கிடச்சிது, எனக்கு புரிஞ்சிடுத்து நீ பகவான் தான் அப்படின்னு. முதல்ல வச்சனாமிருத்தம், அடுத்தது பிரசாத அமிர்தம், அதுக்கப்புறம் இப்போ ஸ்பர்ஷாமிருத்தம். உன்னை போல இனிமையாக பகவானால் மட்டும்தான் பேச முடியும். அதனால் நீ புரிஞ்சு போயிடுத்து நீ சாக்ஷாத் கோபாலன்தான் அப்படின்னு கையை அப்படியே இருக்கினார். அதுக்குள்ளே பகவான் என்ன பண்ணான், அந்த கையை ஒரு உதறிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டான் அங்கேருந்து. இப்போ சூர்தாஸ் போலவே இவரும் ஒரு சூர்தாஸ் தோகாவில் சொன்னாரே, அந்த மாதிரி உனக்கு தைரியம் இருந்தால் என் மனசை விட்டு ஓடுறா, நீ கையை வேணால் உதறிட்டு ஓடலாம், என் மனசை விட்டு உன்னால் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டார் இல்லையா சூர்தாஸ். இவரும் பரம சம்ஸ்கிருத வித்வான் தானே. உடனே இவர் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் பண்ணுறார், சொல்கிறார் என்ன அப்படின்னா, அஸ்தமுக்ஷிப்பிய யாத்தோசி பலாத் கிருஷ்ணா கிம் அத்புதம் ஹிருதயாத் எதி நிறையாசி பௌருஷம் கடையாமித்தே. உன்னுடைய பௌருஷம் பெருசாச்சுன்னா என்னுடைய ஹிருதயத்துலேருந்து நீ ஓடி போக முடியுமா அப்படின்னு கேட்குறார். இப்போ பகவான் என்ன பண்ணார், இங்கே கையை உதறிட்டு அங்கேருந்து போனானே தவிர, ஆனால் அந்தர்தானம் ஆகலை. இப்படி போ, அப்படி போ, இங்கே திரும்பு, இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பிருந்தாவனம் வரைக்கும் தொடாமலேயே அழிச்சின்னு வந்து விட்டுட்டார் பில்வமங்கல்ஜியை. இப்போ பில்வமங்கல்ஜி பிருந்தாவனம் வந்தாச்சு. பிருந்தாவனம் வந்துட்டது அப்படின்றதையும் பகவான் தெரிவிக்கிறார். உடனே பிருந்தாவனம் வந்துடுத்து அப்படின்னு பில்வமங்கல்ஜி காதில் விழுந்த உடனே அப்படியே கீழே விழுந்து உருண்டு பிறல்றார். ஆ பிருந்தாவன், ஆ பிருந்தாவன், ஆ யமுனா, ஆ யமுனா, ஆ கிரி கோவர்தன் அப்படின்னு புரள்றார், அழறார், எழுந்துக்கிறார், நிற்கிறார், திரும்பி விழறார். ஹரிவியாசர் சொன்னதை இந்த இடத்துல நினைவு கூறுறார். கோயி ரசிக ஷியாம் ரசு பீவேகோ பீவேகோ சோ ஜீவேகோ அப்படின்னு சொல்லிட்டு, கோயி ரசிக ஷியாம் ரசு பீவேகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பிரியாதாஸ் வந்து அந்த பதங்கள்லாம் இங்கே ரொம்ப ஸ்மரிச்சுக்கிறார். பிருந்தாவன மண்ணில் விழுந்து அப்படியே புரண்டு எழுந்துக்கிறார். மனசுக்குள்ளே இப்போ அற்புதமான ஸ்லோகம் பிறக்கிறது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஒரு வேகம் வந்துடுது இப்போ உடம்புல. ஆனால் எப்படி மேலே போகணுன்ற அந்த வழி தெரியல. வேறு எந்த ஆசையும் இவருடைய மனசுலேயும் கிடையாது. ஷியாமுக்காக இப்போ பிருந்தாவனம் வந்தாச்சு. இப்போ பைத்தியம் போல் ஹே ராதே ஹே ஷியாமா, ஹே ராதே ஏ ஷியாமா அப்படின்னு கூவி கூவி அழைக்கிறார். அவள் பிரியா பிரீத்தம் 2 பேரும் தூரத்தில் நின்றுட்டு சிரிக்கிறது இவருடைய காதில் விழுறது. கஹாங்கையே சித்துச்சோர் ராதா யுகழு கிஷோர் அப்படின்னு பாடுறார். திரும்பி அழறார். அழுதுண்டே சில சமயம் வந்து எப்படியோ அங்கெல்லாம் அந்த நிக்குஞ்சங்கள் பக்கத்துலலாம் வரார். எப்படியோ இப்போ யமுனை கரையோரம் வந்து சேர்ந்துட்டார். இவர் அழறது ஸ்ரீஜியினுடைய காதில் விழுறது. ராதை இப்போ மனசில் ரொம்ப நராஜாயிட்டா. அவள் வந்து கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறா, ஏ பியாரே, இப்படி பக்தர்களை சதாய்க்கிறதுல உனக்கு என்ன சுகம் கிடைக்கிறது? அவரோ விழுந்து இப்படி தவிக்கிறார். ஹே ராதே ஹே ராதேன்னு என் பேரை சொல்லி புலம்புறார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், ராதே உனக்கு தெரியாது,
அவனுக்கு இன்னும் ஒரு பரீட்சை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, பிருந்தாவனம் வந்தாச்சு, இப்படி அவன் தவிக்கிறான், இன்னும் என்னமோ பரீட்சை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறேன். இன்னும் இதுக்கு மேலே என்ன பரீட்சை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் விளையாடக்கூடாது, இப்போ நீங்கள் தரிசனம் அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, அது சரி, வாஸ்தவத்தில் நீங்கள் நிஷ்டூரனா? இல்லையே ஷியாம், நீங்கள் இதுக்கு மேலே விளையாடாதீங்கோ, உங்களுடைய கருணையை நீங்கள் பிரகடனம் பண்ணுங்க அப்படின்னு ராதை கெஞ்சரா அவனுடைய காலை பிடிச்சிட்டு. இப்போ பகவானுக்கு ஸ்ரீஜியினுடைய கருணையை பிரகடனம் செய்யணும். அதனால் இப்போ இப்படி ஒரு லீலை பண்ணுறார் அவ எதிர்க்க. இப்போ ஸ்ரீஜி சொன்னால், இப்போ நீ கிருபை செஞ்சு தான் ஆகணும் கிருஷ்ணா. உடனே பிரிதாஸ்ஜி சொன்னார், இப்போ ஷியாம் சுந்தர் முரளியை எடுத்து வாசிக்கிறான். பிருந்தாவனத்தில் இருந்துட்டு இந்த முரளியினுடைய சப்தத்தை கேட்ட உடனே எங்கே அந்த பன்சி வாலா அப்படின்னு இவர் தேடுறார். தேடிண்டே சொல்கிறார், ஆமாம், நீ இப்போ எனக்கு தரிசனம் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தான் 2 கண்ணு இல்லையே, நீ தரிசனம் கொடுத்தும் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு புலம்பின்றே என்ன பண்ணார், இப்போ யமுனையில் போய் குதிச்சிட்டார் பில்வமங்கள்ஜி. நான் என்னை பிராணத்தியாகம் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் இந்த சிரமம் பட முடியல, வம்சி சுனாயி பரி ஜமுனா தட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பகவான் தரிசனம் தரான். வம்சி வாசிச்சுட்டே இருக்கான். பிரியாஜியை எனக்கு காண கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இப்போ பிரியாஜி ஷியாம் சுந்தர் தோளில் சாஞ்சுண்டு முதல்ல இப்போ இவருக்கு தரிசனம் கொடுக்குறா. முதல்ல நகை கமலம் அது தரிசனம் ஆறுது. அதுக்கப்புறம் அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் பில்வமங்கள்ஜி. இப்போ அவருக்கு நல்லா பார்வை வந்துடுது. ஆ ஸ்ரீஜி, ஆ ஷியாம் சுந்தர் அப்படின்னு அந்த மண்ணில் விழுந்து புரண்டு அலறார். இப்போ அப்படியே அவருடைய நினைவு தப்பி போயிடுறது. அந்த நினைவு தப்பி போனதுலேயே ஹா ஷியாம் சுந்தர் அப்படின்னு முனகிறார். இப்போ பகவான் அவரை எழுப்பி தன்னுடைய மடியில் வச்சுண்டு ராதாராணி ஒரு தாயை மாதிரி அவருடைய தலையை வருடி கொடுத்து அவர்கிட்ட ஆக்ஞாபிக்கிறா, பில்வமங்கள், நீ லீலா சுகர் இன்னையிலேந்து நீ கிருஷ்ண கருணாமிர்தம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை ரொம்ப அற்புதமாக இயற்ற போகிறப்பா, அது ராதாராணியினுடைய காதுகளுக்கு அமிர்தத்தையே அளிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த காதுகள் வழியாக அந்த வேணு அமிர்தம் ஹிருதயம் வரைக்கும் போய் மறுபடியும் அது கிருஷ்ண கருணாமிர்தமாக இந்த வாணி மூலம் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணி நேத்திரத்தையும் கொடுக்குறார். ராதாகிருஷ்ணா சகீஸ் சரித்திரம் கொஞ்சம் பெருசாக போகிறதுனால நம்ம பார்ட் 3 பார்ப்போம். ராதாகிருஷ்ணா.